வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதில் வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் ஷேரிங் இன் ரிவிட் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுங்க. ஓகேங்களா? டேஷ்போர்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் நவ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா சில பேர் இமெயில் தப்பாக கொடுக்குறீங்க. அது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது சர்டிஃபிகேட்னால் அது வந்து உங்களுக்கு அங்கே இன்டிமேஷன் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே லாகின் நேம் ஜஸ்ட்டு சைன்இன் நான் கொடுத்துறேன். ஏற்கனவே இதுக்காக ஒரு யூசர் நேம் வச்சுருக்கேங்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங்கில் இங்கே போய்ட்டு டவுனாரை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கும், அல்லது இங்கே கூட போய் எடுத்துருவோம் வீடியோ ஸ்ட்ரீமிங். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷேரிங் இன் ரிவிட்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு ஸ்டார்ட் லேர்னிங் வருது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட்னு வரும். நீங்கள் ஆட் டு கார்ட்னு கொடுத்துட்டு நார்மலாக நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஆன்லைனில் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டார்ட் லேர்னிங். சப்போஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்த்தீங்கன்னா இங்கேயே காட்டும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஆக்டிவ் கோர்சஸில் காட்டும். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டட் கோர்ஸ்னால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து இங்கே காட்டாது, ஆக்டிவ் இங்கே கீழே காட்டாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் என்ரோல்டு கோர்சஸில் போய் நம்ம எடுத்துக்கலாம். அதை கடைசியாக பார்ப்போம் எப்படி எடுக்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஒர்க் ஷேரிங் இன் ரிவிட். ஸோ இது எடுத்தோம்னா நமக்கு 2 செஷன் 2 வீடியோ இருக்குது. ஓகே. அதான் இங்கே காட்டுது. ஸோ இந்த இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. இது நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணாமலே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் தானான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கேயே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும், நீங்கள் வந்து ஒர்க் ஷேரிங்னால் என்ன, இப்போ எதுக்காக பண்ணுறோம், சென்ட்ரல் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, லோக்கல் ஃபைல் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள சிங்க்ரனைசேஷன் இருக்குது, அதை பற்றி எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணணும், ரிலிங்கிஷ் ஆல், ரீலோட் லேட்டஸ்ட்டு, ரெஸ்டோரிங் பேக்கப் ஃபைல் ஃப்ரம் லோக்கல் ஃபைல், அதே மாதிரி சென்ட்ரல் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி எப்போ ஓப்பன் பண்ணுறது முக்கியமாக அதில் ஆடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எதுக்காக எப்போ இது பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே, டிட்டாச் ஃப்ரம் சென்ட்ரல், இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னங்கிறத அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோர்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேயே காமிக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதான் வந்து ஒர்க் ஷேரிங் எனேபிள் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அங்கே காட்டுது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சர்வர், இது வந்து சர்வரில் உள்ள ஃபைல் அப்படின்னா அதில் போய் ஆக்சஸ் பண்ணி பண்ணணும். மொத்தம் 2 இதாக இருக்குது ஒர்க் ஷேரிங். ஏன்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷங்கிறதுனால 2 ஃபைலை நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷன் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா 2வது ஃபைல். ஓகே. அதை பற்றி தான் இருக்கும் ஃபுல்லாக ஒர்க் ஷேரிங்னா. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே ரேட்டிங்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரேட்டிங் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அப்டேட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆனால் பார்த்தீங்க வியூ சர்டிஃபிகேட்னு மாறிடும். ஸ்டார்ட் லேர்னிங் பதில் வியூ சர்டிஃபிகேட், ரீடேக் திஸ் கோர்ஸ். ஓகே. ரீடேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 இருக்குது இதில், ரீசெட் டேட்டா, கீப் டேட்டா. ரீசெட் டேட்டானா இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் திருப்பி நம்ம கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட் கேன்சல் ஆகிரும். ஃபுல்லாக திருப்பி இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஆனால் கீப் டேட்டானா சர்டிஃபிகேட் அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ பண்ணியிருக்கீங்கிறது டிக் மார்க் இருக்கும். ஸோ எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதே எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் அந்த வந்து ரீடேக் கோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பி எவ்வளோ தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வியூ சர்டிஃபிகேட். ஸோ வியூ சர்டிஃபிகேட்னு போனோம்னா நமக்கு இங்கே சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஒர்க் ஷேரிங் இன் ரிவிட்டு, ஓகே, என்ன இது பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இங்கே இதுக்கு வந்து ஆக்சுவலாக சிலபஸ் இங்கே இருக்காது. மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். என்னங்கிறது இதில் இருக்கிறது ஏன்னா ஒன்று தான் ஒர்க் ஷேரிங்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால ஜஸ்ட்டு டாபிக் மட்டும் இருக்கும். ஸோ எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படிங்கிறது இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேரெக்டாக சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த க்ரெடென்ஷியல் ஐடிங்கிறது இந்த சர்டிஃபிகேட்டோட ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். காப்பி க்ரெடென்ஷியல் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா அதே ஐடி நம்பர் தான் யூஆர்எலோட வரும். ஜஸ்ட்டு நீங்கள்
பேஸ்ட் அண்ட் கோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அல்லது ஓகே பேஸ்ட் அடிச்சிங்கன்னா என்ட்ரு அடிக்கணும். பேஸ்ட் அண்ட் கோன்னு கொடுத்தீங்கன்னா இதே பேஜுக்கு போயிடும். இப்போ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வேணுமா ஜேபிஜியாக வேணுமா? பிடிஎஃப்னு சொன்னிங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு எங்கள் சர்டிஃபிகேட் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுறதுனாலும் இங்கேருந்து டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரிண்டரில் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்குக்கு நீங்கள் அனுப்புறதுனால அனுப்பிக்கலாம். சரி முடிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ திருப்பி டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் காட்டாது பாருங்கள். ஆக்டிவ் கோர்சஸ் 8 காட்டுது, கம்ப்ளீட்டட் கோர்ஸ் 13 காட்டுது. ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம், ரைட்டுங்களா? பட் என்ன திருப்பி என்ரோல்டு கோர்சஸில் போனீங்கன்னா எல்லா கோர்ஸும் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒர்க் ஷேரிங் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே டேரெக்டாக சர்டிஃபிகேட் டவுன்லோடுக்கு போகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த பேஜுக்கு வரும். நீங்கள் ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு திருப்பி கோர்ஸை ரீடேக் பண்ணிக்கலாம்.